சாப்பிடும்போது ஆசைப்பட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நெஞ்சரிச்சல் அவதிப்படுறோமே, ஐயோ நரக வேதனை. இந்த நெஞ்சரிச்சல் தான் ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருது? வயிற்றுப்பகுதியில் சுரக்கக்கூடிய ஆசிட் என்னதான் தடுப்புச்சுவர் இருந்தாலும் ரிவர்ஸில் உணவு குழாய்க்குள்ள வர்றதான் பிரச்சனையே. இதை தான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி நடந்தால் GERD அப்படிங்கிற மோசமான கண்டிஷனுக்கு போகும். இதை தடுக்கிறதுக்கு என்னதான் வழி? நம்பர் 1, சேஞ்ச் யுவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டயத்தில் சாப்பிடாம ரெகுலராக சாப்பிட்ற டயத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். சாப்பிட்றத வயிறு முட்டை சாப்பிடாம முக்கால் வயிறு சாப்பிடுங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது மெதுவாக மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன வாக் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 2, சேஞ்ச் யுவர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. மினிமம் 2லேருந்து 3 மணி நேரம் கேப்பாவது இருக்கணும், சாப்பிட்டதுக்கும் நீங்கள் தூங்க போகிற டயத்துக்கும். நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா படுக்கும்போது ஃப்ளாட்டாக படுக்காமல் தலையை கொஞ்சம் தூக்கி வச்ச மாதிரி படுங்க. நம்பர் 3, அவாய்ட் ஃபுட்ஸ் தட் ட்ரிகர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். வறுத்தது, பொரிச்சது, காரமான உணவு, அசிடிக் உணவான லெமன் ஜூஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க், காஃபி அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னதான் சார் எடுத்துக்கிறது? நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவு எடுத்துக்கங்க. லீன் புரோட்டீன் உணவான சிக்கன், மீன் வகைகள், டோஃபு எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஃபேட்ஸ் உணவான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கலாம். பழங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா வாழைப்பழம், பப்பாளி, கொய்யா ரொம்ப நல்லது. நம்பர் 4, குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். இதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வயிற்றுப்பகுதியில் ஆசிடை அதிகமாக உருவாக்குறது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்பகுதிக்கும் உணவு குழாய்க்கும் நடுவில் இருக்கிற கேட்டை ரிலாக்ஸ் பண்ணிடுது. அதனால் இந்த 2 பழக்கங்களும் கூடவே கூடாது.